Today we are going to see the friction of body lying on a rough inclined plane. இப்போ ஒரு பாடி இருக்குது, ஒரு பாடி இருக்குது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் பிளைனில் இருக்குது அப்படின்னா அது அண்டர் ஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸ், அது எங்கேயுமே மூவ் ஆகாது, அங்கேயே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் இருக்குது. ஸோ இன்க்ளைன்டு பிளேனில் இருக்கும்போது அந்த பாடியோட வெயிட் காரணமாக அது என்ன பண்ணும், அந்த இன்க்ளைனைடு பிளேன்லேருந்து கீழ் நோக்கி வலிக்கிட்டு வர ட்ரை பண்ணும். ஸோ நம்ம இனிஷியல் கண்டிஷன்ஸில், அதாவது ஹரிசாண்டல் பிளேனில் அந்த பாடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 டிகிரிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அது வலிக்கிட்டு வரல. அடுத்து 20 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போயும் அது வலிக்கிட்டு வரல. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். அட் சர்டன் ஆங்கிள் ஒரு 40 ஆர் 45 டிகிரிக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதோட வெயிட் காரணமாகவும் அந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் அதிகமாகிறது காரணமாகவும் அது வந்து வலிக்கிட்டு வருது. நமக்கு இந்த பாடி வந்து வலிக்கிட்டு கீழே வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது கீழே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் கொடுக்கணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு போட்டு நமக்கு இழுக்கணும். ஸோ அந்த எஃபர்ட் இல்லைனா ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம், கேபிட்டல் பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடிக்கான வெயிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறதுனால அது கீழ் நோக்கி தான் அதோடைய இருக்கும். இந்த சைடு நம்ம எஃபர்ட் அப்ளை பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதனால தான் இதை வந்து கேபிட்டல் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்என் அப்படிங்கிறது வந்து நார்மல் ரியாக்டிவ் ஃபோர்ஸ், ஆர் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நம்ம வெயிட் ஆஃப் த பாடிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபோர்ஸஸ், லெட் மீ சம்மரைஸ் ஒன்ஸ் அகைன். வெயிட் W ஆஃப் த பாடி, P எஃபர்ட் required to bring the body in equilibrium, F அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஆர்என் அப்படிங்கிறது ரியாக்டிவ் ஃபோர்ஸ். இதெல்லாம் தான் ஒரு பாடியில் இன்க்ளைன்ட் ஆங்கிளில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபிகர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபஸ்ட் ஃபிகர் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் லெஸ் தென் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ லெஸ் தென் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் இருக்கும்பொழுது இந்த பாடியானது கீழே நோக்கி வராது, அப்படியே தான் ஸ்டேட்டிக்காக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் மோர் தென் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும்போது இது வந்து வலிக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு எஃபர்ட் பி வந்து நம்ம போட்டு இழுக்கிறோம். சரிங்களா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷன்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டிய சினாரியோ வரும். அப்போ வந்து உங்களுக்கு 2 ஃபார்முலா வந்து ஞாபகம் வைக்கணும். ஒரு கண்டிஷனில் வந்து மோஷன் ஆஃப் த பாடி அப் த பிளேன், அதாவது பிளேனில் இந்த பாடி வந்து மேல் நோக்கி போகும்போது அதோடைய ஃபார்முலா வந்து கேபிட்டல் பி, தட் இஸ் எஃபர்ட், கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ, தட் இஸ் லோட் ஆஃப் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா. இந்த மியூ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி மோஷன் ஆஃப் த பாடி டவுன் த பிளேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாடி வரணும். மோஷன் ஆஃப் த பாடி டவுன் த பிளேன் அப்படிங்கிறபோது பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஆஃப் சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ காஸ் ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா, 2 ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் போய் பார்க்கலாம். An effort of 1500 Newton is required to just move a certain body up an inclined plane of angle 12 degree, force acting parallel to the plane. If the angle of inclination is increased to 15 degree, then the effort required is 1720 Newton. Find the weight of the body and the coefficient of friction. ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி இருக்குது, அது வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் இருக்குது, அதோடைய ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 12 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 12 டிகிரி ஆங்கிள் இருக்கும் பொழுது அந்த பாடியை வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் வைக்கணும் அப்படின்னா நமக்கு 1500 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம இந்த சைடு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F1 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த பாடியோட வெயிட் கீழ் நோக்கி ஆட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 அப்படின்னு சொல்லி ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த கண்டிஷன் என்னது, இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு டு 15 டிகிரி. ஸோ இப்போ 12 டிகிரியில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 15 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக அதோட எஃபர்ட்லேயும் சேஞ்சஸ் வரும். ஸோ தென் த எஃபர்ட் ரெக்யர்ட் இஸ் 1720 நியூட்டன். ஸோ 1720 நியூட்டன் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம F2 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ கரஸ்பாண்டிங் வெயிட்டுடைய ரியாக்டிவ் ஃபோர்ஸும் RN2 அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் வெயிட் ஆஃப் த பாடி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஸோ கிவன் டேட்டா எழுதியிருக்காங்க. P1 is equal to, that is 1500 Newton, alpha 1 is 12 degree, alpha 2 is 15 degree, P2 is 1720 Newton.
we can assume that weight of the body in Newton and mu is the coefficient of friction. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்போ தான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பாடி ஆஃப் த மோஷன் வந்து அப் த பிளேன் இன்க்ளைன் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஃபார்முலா நமக்கு தெரியும். கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு W sin ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா, இதுதான் அதோடைய ஃபார்முலா. ஸோ இந்த கேபிட்டல் P அப்படிங்கிறது எஃபர்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நமக்கு 1500 நியூட்டன் தான் அதோடது. ஸோ இஸ் ஈக்குவல் டு W நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சைன் ஆல்ஃபா ஆல்ஃபா இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன். நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஆல்ஃபா வேல்யூஸ் 12 டிகிரி. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் 12 டிகிரி. அதே மாதிரி மியூ காஸ் ஆல்ஃபா அதுக்கு பதிலாக 12 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். செகண்ட் கண்டிஷனுக்கு செகண்ட் கண்டிஷனில் நமக்கு தெரியும் எஃபர்ட் வந்து 1720. ஸோ பிக்கு பதிலாக 1720 நியூட்டன் போடுறோம். அதே மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஒன்று W ஆஃப் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா. சரிங்களா? அந்த சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து நமக்கு ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ 1720 டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய 1500. அதே மாதிரி இந்த RHSல இருக்கக்கூடிய வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. 1720 இன்டூ W ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, அதே மாதிரி 1500 இன்டூ W ஆஃப் ஸோ அண்ட் ஸோ. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் நமக்கு சைன் ஒரு பக்கமும் கொசைன் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடுறோம். கொசைனில் இருக்கக்கூடிய மியூவை காமனாக வெளியே எடுத்துகிறோம். நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும், அதனால் அதை காமனாக எடுத்துடுறோம். ஸோ மியூவை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிடுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மூலமாக 1500 சைன் 15 டிகிரி மைனஸ் 1720 சைன் 12 டிகிரி டிவைடட் பை 1720 காஸ் 12 டிகிரி மைனஸ் 1500 காஸ் 15 டிகிரி. ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.131 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மியூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் W வேல்யூ வெயிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மியூ வேல்யூ 0.131 சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 4464 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வருது. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ.